புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கண் சிறகில் உன் முயற்சியை வை, கருவிழியும் பார்க்கும் பாதையை அல்ல உன் இதயத்தின் துணிவை. துணிவோடு வெற்றியை நோக்கி வீர நடைபோடு. அந்த வெற்றி உனக்காக தன் வெற்றி கதவுகளை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கும். உங்களுக்கான வெற்றி பாதையை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். சரி, இப்போ கைரேகை பார்க்கணும் அப்படின்னாக்கா நேர்ல உங்களை பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க இல்ல நேர்ல வர இயலாதவங்க இவங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது? இப்போ நம்ம முக்கியமாக நம்ம நிகழ்ச்சியில இருந்து சொல்றது கைரேகை பிரசனம் இந்த மாதிரி அருள்வாக்கு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஜாதமே ஒரு ஆள் எழுதலை இல்லைடா ஜாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நேரம் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சோவி பிரசனம் போட்டுட்டு அந்த பிரசனம் மூலிமா ஜாதகத்தில் கட்டங்கள் என்னெல்லாம் கிரகங்கள் அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி அந்த டைமில் அவங்க என்கிட்ட வரக்கூடிய டைமை வச்சு இந்த மாதிரி பிரச்சனை பார்த்துட்டு அவங்கள உள்ள எல்லா விஷயமே சொல்லிடுவோம். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமானது, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு யோகங்கள் இந்த மாதிரி ஜாதத்தில் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிரச்சனை மூலிமா சொல்லிடலாம். அது மட்டும் வீட்டில் ஏதாட்டும் குறைகள் இருக்குது, பில்லி சூனியம், வாஸ்து பிரச்சனை, பூமியில் நீரோட்டங்கள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரச்சனை மூலியமாக சொல்லலாம். பிரச்சனத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தெய்வீக பிரச்சனை இருக்குது, மங்கள பிரச்சனை இருக்குது, இப்படி பிரச்சனத்துலேயும் 12 வாரம் பிரச்சனை இருக்குது. அவங்க அந்த டைம் வரக்கூடிய நேரத்தை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துட்டு இப்போ என்ன நடக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அடுத்தபடி இப்போ கைரேகை நேரடியாக பார்க்க முடியாதவங்களுக்கு கூட இந்த வாட்ஸ்அப் மூலியமாக கூட நிறைய விருப்பம் கைரேகை அனுப்பிவிடுவாங்க. அவங்க ஃபோட்டோ சாமுத்திர ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டுட்டு அவங்க கைரேகை வலது கை இடது 2 கையும் அனுப்பிவிட்டாச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூட நான் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்க தூரத்தில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு அது மூலியமாக கூட அவங்க பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் கோமதி, திருச்சியில இருந்து பேசுறோம். கோமதிமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பொண்ணு விஷ்ணுபிரியாக்காக கேட்க. ஓகே, விஷ்ணுபிரியாவோட வயது என்ன? அவ 1988ல பிறந்தா. ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்களுக்கு கல்யாணம்னா நாங்க பார்த்துட்டே இருக்கோம், என்ன நடக்கவே மாட்டேங்குது, சரியா அமைய மாட்டேங்குது. ஓகேம்மா, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். அது உங்களுக்கு எத்தனாவது குழந்தை? இது ஃபர்ஸ்ட் குழந்தை தான். சரி, இப்போ பிரச்சனை மூலிமா அவங்களுக்கு பார்க்கும்போதுமா அவங்களுக்கு ஜாதத்தில் செவ்வாய் தோசம் 4 தோசம் சொல்லுவோமா, அந்த மாதிரி 2வது கட்டத்தில் 7 8ல பாவக்கிரகங்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தான் பார்க்கிங்களா, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்கள் 4 வருஷமா பார்த்துட்டு இல்லைம்மா, இந்த கைரேகை பற்றி கைரேகையில் இந்த மாதிரி கரும்புள்ளிலாம் கிடக்கூடாது நிகழ்ச்சியில் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன், அதான் பார்த்துக்கலாம் கேட்டேன். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களோட கைரேகையிலையும் கரும்புள்ளி அது மாதிரி மச்ச மாதிரி கிடக்கும், அதுக்கு கிடக்கக்கூடாது. இதனால தான் தோசைன்னு சொல்லக்கூடியது. இதனால் அவங்களுக்கு லேட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் வாய்ப்பு அந்த என்னோடய செல் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட பொண்ணோட கையை அனுப்பிவிட்டீங்கன்னா அந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சில பரிகாரம் சொல்லும், அது மூலியம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இருந்தாலும் இந்த வருஷத்தில் சித்திரை மாதத்துலேருந்து ஆவணிக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சொந்தத்தில் முடியாது, அசலில் முடியாத மாதிரி இருக்கும். உங்கள் பொண்ணும் வேலை பார்ப்பாங்க, வரக்கூடிய கணவரும் அவங்களுக்கு வேலை பார்க்குறோம். வேலைன்னா அரசோ தனியார் மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்கள அவங்க வியாபாரம் பார்க்குறவங்க இருக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் திருமண யோகம் கவலைப்படணும். அந்த மாதிரி இந்த மாதிரி கரும்புள்ளியோ இந்த ஜாதத்தில் தோஷம் இருக்க மாதிரி பிரச்சனை மூலியமாக தெரியுது. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய உங்கள் பாப்பாவோட பேருக்கு இந்த பிரச்சனை மூலியமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது தெரிஞ்சுன்னா நீங்கள் பரிகாரம் மூலியம் நிவர்த்தி பண்ணிக்கலாம், கவலைப்படணும். சரியா? வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? அவங்கதான் பேசுறேன் மேடம். என் பையனுக்கு பார்க்கணும். ஓகேம்மா, அவருடைய பெயர் என்ன? கனகராஜ். வயது? வயசு 24. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவன் படிச்சுட்டு வேலைக்கு இன்னும் ட்ரை பண்ணல மேடம். வேலைக்கு போயின்னு இருக்கிறான், சும்மா பெரிய வீட்டுல தான் பாக்குறான். சரிங்கம்மா, வேலை குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? வேலை கிடைக்குமா எப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் மேடம். கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரி, வணக்கம்மா. உங்களுக்கு இப்போ பையன் இது எத்தனாவது பையன்மா? ஃபர்ஸ்ட் பையன் தான் சார். சரி, பையனுக்கு 24 வயசு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குமா? எனக்கு 42 இருக்கும். சரி, கரெக்டாக தெரியல, ஒரு தோசமாக சொல்லியிருக்கேன், இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு உடல் உபாதைகள், மருத்துவ செலவில் இருக்கும், ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவுகள் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பூமி சம்மந்தமும் சில பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அது மாதிரி பையனுக்கு வயசு 24 வயசு சொல்லியிருக்கீங்க. பையனுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். சொந்தமாகவும் வியாபாரமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்குது. தனியார் துறையில் வேலை பார்க்குற அந்த தனியார் துறைனா வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தமாக வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இப்போ வயசு 24 வயசு சொல்லியிருக்கீங்க. 25 ஆரம்பித்து அது 3வது மாதத்தில் வேலை கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படணும். சரியா? வணக்கம்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் விஜயா. என் விஜயாம்மா. பையனுக்காக கேட்கறேன். சொல்லுங்க, அவருடைய பெயர்? சங்கரன். வயது? என் 33. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு சங்கரன் சார்க்காக? அவனுக்கு திருமணம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா பையனுக்கு வந்து பேர் என்ன சொன்னீங்க? சங்கரன். நம்ம பேர் வந்து இன்னொரு பேர் இருக்கிற மாதிரி பிரச்சனை மூலியமா தெரியும். ஒன்று நீண்ட பேரா இருக்கணும், இல்லை இன்னொரு எதுவும் பட்ட பேரோ ஜாத்துல வேற பேரா இருக்கலாமா? இப்போ வந்து பையன் வந்து உங்களுக்கு எத்தனாவது பையன்? ஒரே பையன். சரிம்மா, சரி. உங்க கணவரோட பேர் வயசு சொல்லுங்கம்மா. வீரமணி. வீரமணி. சரிம்மா. இப்போ பையனை கூடி போனால் ஒரு 3 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஜாதகம் வரக்கூடிய வாய்ப்பு, திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குமா? கவலைப்பட வேணாம். சரியா? வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் வந்து செல்வி பேசுறேன் மேடம். செல்விமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு, நான் வந்து 81ல பிறந்தேன். ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? எங்க பேர் வந்து ஜாதக பேர் வந்து சசிகலா. சரிங்க. வீட்டுல நார்மலா எல்லாருமே கூப்பிடுறது செல்வி தான். ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்கணும் இன்னைக்கு? எங்களுக்கு 2000ல கல்யாணம் ஆச்சு, குழந்தை கிடையாது. ஓகே, சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க சார். உங்க கணவரோட பேர் வயசு சொல்லுங்கம்மா. அவர் பேர் சங்கர். சரிம்மா. வயசு? 40. சரிம்மா. இப்போ வந்து உங்கள் 2 பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஜாதகப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கிற மாதிரி வரல. ஜாதக பொருத்தங்கள் சரியில்லாம மாதிரி பிரச்சனை பண்ண தெரியுது. அதில் வந்து முக்கியமாக வந்து யோனி பொருத்தம் சொல்லுவாங்கம்மா. அந்த மாதிரி பொருத்தங்கள் உங்களுக்கு இல்லாத மாதிரி ஜாதத்தில் அமைப்பு வருது. இந்த நிகழ்ச்சி நைட் தான் பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் பார்த்துட்டா இருக்கேன், லைன் கிடைக்காது. ஆமாம். இதில் வந்து நான் வந்து இந்த கரும்புள்ளியை பற்றி சொல்லிட்டு இருப்பேன். முக்கியமாக இந்த கரும்புள்ளியை பற்றி கைரேகமலையும் சொல்லக்கூடிய நான் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நிறைய இருக்குன்னு தெரியாமல் இருக்குது. இந்த கையில் வந்து கரும்புள்ளி கண்டிப்பாக கிடக்கூடாது. நீங்கள் கண்ணாடி போட்டிருப்பீங்க, உங்கள் முகத்தில் கூட மச்சம் கிடக்கூடிய யோகம் இருக்கும். அந்த மச்சம் வந்து யோகத்தை கொடுக்கும், நெத்தியில் கிடக்கிற மச்சம். ஆனால் அந்த கையில் வந்து கரும்புள்ளி கிடக்கூடாது. அதனால வந்து இந்த மாதிரி தோசை இருக்க மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த கரும்புள்ளின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த சுக்கரமேடோ புதமேட்டிலே கிடக்கூடாது. உங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி கிடக்கூடியனால குழந்தை பக்கம் என்னன்னு கேட்டீங்க? குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, கணவன் மொழியில் சில கருத்து வேறுபாடுகள், உடல் உபாதைகள், இந்த மாதிரி பிரச்சனை, தொழில் முடக்கம், இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குமா? இது வந்து அநேகமாக அதான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குமா? எந்த ஊர் சொன்னீங்க? மயிலாப்பூரா? சென்னை. சரிம்மா. நான் சென்னையில் வந்து வாரம் இன்னைக்கு கூட சென்னையில் தான் இருப்பேன். வாரத்தில் வேலை, வெள்ளி, சனி 3 நாள் இருப்பேம்மா. நீங்கள் வந்து நேரம் வந்து பாருங்கள். உங்களுக்கு அடிவேறு சம்பந்தம் சில பாதிப்புகள், பிரச்சனைகள், தலைவலி, பொடுதி வலி, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் கூட இருக்குமா? சில சத்துரு தோஷங்கள் கூட இருக்கிற மாதிரி பிரச்சனை மூலமே தெரியுது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கும் அப்படின்னு பிரச்சனை மூலமே தெரியுது. கூடிச்சு இந்த வருஷத்தில் நவம்பருக்குள்ளே அந்த மாதிரி நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. சார், நீங்க பேசும்போது பலமுறை கையில வந்து கரும்புள்ளி இருக்கக்கூடாது அப்படிங்க. எப்படிப்பட்ட மார்க்ஸ் எல்லாம் கையில இருக்கக்கூடாது? எது இருந்தா யோகம் தரும்? ஆமா, கையில வந்து மச்சம் கிடந்தா யோகம் தெரியும். மச்சமும் கரும்புள்ளியும் ஒரே மாதிரி தெரியும். இந்த மச்சமா கரும்புள்ளியா இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பிறக்கும்போது சின்ன குழந்தையிலிருந்து மரணம் வரைக்கும் இருக்கக்கூடியதான் மச்சம். இதுதான் அரசு ஆவணங்களுக்கு கூட இந்த மச்சத்தை அடையாளம் எடுப்பாங்க, கைரேகையும் பதிவு பண்ணுவாங்க அரசு ஆவணத்துக்கு. அதான் நம்ம முக்கியமாக கைரேகை பற்றி சொல்லிடுவோம். இந்த கரும்புள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும், மறைஞ்சு போயிடும். ஒரு டைம் நல்ல டைமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவங்களுக்கு கரும்புள்ளி இருக்கும். ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அந்த கைரேகையில் வந்து அந்த வயசுப்படி எந்தெந்த வயசில் என்னென்ன பிரச்சனை நடக்குமோ அந்த நேரத்தில் தான் அந்த கரும்புள்ளியோட கெட்ட நேரம், கெட்டது பலன் நடக்கும். ஒரு சிலர் சொல்ல, நான் நல்லா தானே சாமி இருக்கேன், கரும்புள்ளி வந்து எனக்கு இருக்கத்தானே செய்யுன்னு கூட என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் சொல்ல, இந்த வயசில் உங்களுக்கு கரும்புள்ளி இருக்குன்னா இப்போ வந்து அந்த கரும்புள்ளி பலன் இல்லை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சு நடக்கூடிய விஷயம் தான் முன்னக்கூட்டி நாங்கள் சொல்லுவோம். அப்போ அதில் வந்து வெட்டு ரேகை, தீவிரங்கள்லாம் கைரேகையில் கிடக்கும். இதை நம்ம பார்த்துட்டு இந்த கரும்புள்ளியை வச்சு என்ன தோசைன்னு சொல்லிடுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆள்காட்டி வரல, இந்த இடத்துல கரும்புள்ளி கிடந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், பதவி உயர்வு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், உடலில் நரம்பு சம்பந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சமூகத்தில் கெட்ட பேர் அவப்பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி குறும்பேட்டில் கிடந்துனா அப்போ இது ஆணோட கையாக இருந்தால் பெண்ணோட தான் அந்த மாதிரி சொல்லுவோம். இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து சனி வரல். இந்த சனி வரல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் நஷ்டப்படும். அவங்க கூட பிறந்த சகோதரன் இருந்தால், அது மூத்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு சில கண்டங்கள் தோஷங்கள் வரக்கூடிய இருக்கும். இப்போ ஆணோட கையில் கிடந்தால் மனைவிக்கு சில உடல்நிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், தொழிலில் நஷ்டங்கள் வரக்கூடிய, இப்படி ஒரு கரும்புள்ளி ஒரு மேட்டில் கிடந்தால் அதுக்கு 60-70 விஷயங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். நேரம் போதில் சில விஷயங்கள் சொல்ல முடியுமென்றது. அடுத்தால சூரிய வேகம் சொல்லக்கூடியது, சூரிய மேடு. இதில் கிடந்தால் அரசியலில் சில பிரச்சனை வரக்கூடிய இருக்கும், சமூகத்தில் அவப்பேர் கெட்ட பேர் இருக்கும், திடீர்னு எதிர்பார்க்காத அளவு பொருள் விரயங்கள், ஒரு 1000 2000 10 லட்சம் பணம் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு 1 கோடி 2 ரூபா சம்பாத்தியம் பண்ணலான்னு ஒரு நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிக்கப்போ, ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிப்பான். அதனால் திடீர்னு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லை இவங்களே தெரிஞ்சு
சொந்த காசுலேயே சூனி வச்ச மாதிரி கூட சில பிரச்சனை கூட வாய்ப்பு இருக்கும். இந்த சூரிய ரேகையில் புள்ளி கிடந்தா இதை வச்சு நம்ம கைரேகை பார்த்து சொல்லுவோம். அது மாதிரி அவங்களோட பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சில தோஷம் பிரச்சனை வரும். அதனால தான் ஒரு நபரோட ஜாதகமோ கைரேகை அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது பிள்ளைய வச்சு கணிச்சிடலாம். ஒரு சிலர் நினச்சிவாங்க அப்பா அம்மா வந்து குழந்தையோட ஜாதகம் செல்லுன்னு வருவாங்க. இவங்களோட கைரேகை இவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கோ அதான் குழந்தைகள் ஸ்தானங்கள் இருக்கும். இதை வச்சு நம்ம கணிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணோட அமைப்பு பார்த்து அவங்களுக்கு வரக்கூடிய கணவரை பற்றி பெண்ணோட கைரேகையில் தெரிஞ்சிடும். அவங்க கணவனை குறை சொல்லுவாங்க. இவங்க கைரேகையில் எப்படி இருக்கோ அதுக்கு தானே கணவர் அமைப்பாங்க. இதெல்லாம் முன்கூட்டி நம்ம பார்க்க நிவர்த்தி பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாம் நெகட்டிவ் பத்தி பேசணும், பாசிட்டிவ் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மார்க்ஸ் எதுங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதே மாதிரி கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, கற்பகம் பேசுறேன். கற்பகம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வந்து கடலூர். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கறேன். உங்க வயது? 23. என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? திருமணம். ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. எந்த ஊர் சொன்னீங்கம்மா? கடலூர். சரி, நீங்கள் அப்பா அம்மா பேர் சொல்லுங்கம்மா. அமராவதி பெரியசாமி. உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 46. நீங்கள் எத்தனாவது நீங்கள்? நாங்க வந்து காலேஜ். இல்லை, நீங்கள் எத்தனாவது பொண்ணு அவங்களுக்கு? என்ன சார்? நீங்க எத்தனாவது குழந்தைம்மா? நான் தான் ஃபர்ஸ்ட். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய 6வது மாதத்துக்கு பிறகு அதுலேருந்து 8வது மாதம் 2 மாதத்துக்குள்ளே திருமண யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குமா? கொஞ்சம் கவலைப்படணும். அது மாதிரி சொந்தத்தில் இருக்காது, அசலில் இருக்கும். வரக்கூடிய கணவர் வியாபாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆனால் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க, நீங்களும் வேலை பார்ப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சாலே குழந்தை பையன் உடனே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒன்றும் கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து சோமு பேசுறேன் மேடம். சோமு சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நமக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயது என்ன சார்? வயது 30 ஆகுது மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இனி ஜாப் சொந்தமா ஏதாவது பண்ணுவேனா இல்ல இன்னும் ஒர்க் தான் பண்ணுவேனா? கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். என்ன பேர்? சோமு. என்ன பேர் சொன்னீங்க? சோமு சார். வயசு 30? கரெக்டா 30. வயசு கூடின மாதிரி தெரியுது, கரெக்டாக சொல்லியிருப்பீங்களா? கரெக்டா 30. 1987 போறேன். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலையை விட்டுட்டு சொந்தமாக வியாபாரம் பார்க்கலான்னு கேட்கீங்க, அப்படி தானே? ஆமா. சரியா, இப்போதைக்கு வந்து அந்த 2 வருஷ காலத்துக்கு அந்த மாதிரி சொந்தமாக தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கழிஞ்சா ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க. 2 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு சொந்த தொழில் பார்த்தா நல்லா இருக்கும். 2 வருஷத்துக்கு கழிஞ்சு ஆரம்பிக்கலாம். சரியா? இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். லேண்ட் சேல் ஆக மாட்டேங்குது. ஒரு 5 இயர்ஸா லேண்ட் சேல் ஆக மாட்டேங்குது. சரி, இது வந்து உங்களோட நீங்கள் சொந்தமாக வாங்கினதா பூர்வீக சொத்தா? இல்ல, பூர்வீக சொத்து 2 பேருக்கு ஷேர் இருக்கு. அதான் கிடையாது, அது வந்து பூர்வீக சொத்து உங்களோட சொந்த உழைப்புல கிடையாது. நமக்கு எனக்கு எங்க ஒய்ஃபுக்கு 2 பேருக்கு ஷேர் இருக்கு. அதான் சார், வந்து அதுதான் வந்து நான் என்ன சொல்லுதுன்னா, நீங்களா வாங்கினது கிடையாது, உங்க பூர்வீக சொத்து மூலியமா உங்களுக்கு வந்தது. அப்படிதானே? ஆமா ஆமா. சரி, அது வந்து உங்களுக்கு வந்து 35 வயசுக்கு பிறகு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது. அது வரைக்கும் கொஞ்சம் தடங்களா தான் இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் லக்ஷ்மணன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நாட்டரசன்கோட்டை, சிவகங்கை மாவட்டம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அண்ணனுக்காக. அவருடைய பெயர்? பேர் கண்ணப்பன். வயது? வயது 29 நடக்கும். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? திருமணம் எப்ப நடக்கும்? சரி, இப்ப கணித்து சரி, சொல்லுங்க. உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தானா? ஆமா, கூட பிறந்தாங்க. உங்களுக்கு நடந்துட்டா? இல்ல, எனக்கு இனிமே தான். சரியா, இப்போ உங்கள் அண்ணனுக்கு ஐயா 30 வயசுக்கு பிறகு 30 வயசு ஆரம்பிச்சு 3வது மாதம் அந்த மாதிரி முடிக்கூடிய வாய்ப்பு. அப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் திருமண யோகம் இருக்கும். நல்ல சிறப்பாக நடக்கும். ஒன்றும் கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி.
சார் கைரேகையை பொறுத்த மட்டிலும் கைகளில் வந்து எந்த மாதிரியான அடையாளங்கள் இருந்தால் அது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும்? ஆமாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கைரேகையில் நிறைய அதிர்ஷ்டமான அமைப்பில் முக்கோண ரேகை கிடக்கிறது, சதுரம் கிடக்கக்கூடியது, சூழ ரேகை கிடக்கிறது, சங்கு சக்கரம் கிடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு 90 விதமான அதிர்ஷ்டமான அமைப்பில் இருக்குது. அந்த அதிர்ஷ்டமான அமைப்புகள் வந்து குறிகள் வந்து எந்த பாகத்தில் கிடந்தால் என்னென்ன அதிர்ஷ்டம் செய்யும் அந்த மாதிரி கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக சதுரம் சொல்லக்கூடிய சதுரம், அந்த சதுரத்துலேருந்து சின்ன சதுரம், பெரிய சதுரம், அந்த மாதிரி சதுரங்கள் அது வந்து படம் போட்டு காட்டாத வரை கையில் சில நபருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சதுரம் சொல்வது இது வந்து குருமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சதுரம் கிடந்தால் அவங்களுக்கு பதவி உயர்வு. அது மாதிரி ஒரு பெரியவங்களோட கயிறு அந்த மாதிரி அவங்க குழந்தைகள் கூட நல்ல பதிவு உயர்வு வரக்கூடியது, நல்ல படிப்பு வரக்கூடியது இருக்கும். அந்த மாதிரி குறுமேட்டில் சதுரம் கிடந்தா, அது மாதிரி சனி ரேட்டில் சதுரம் கிடந்துச்சு அவங்களுக்கு பெரிய தொழிற்சாலை அமைப்புக்கூடியவங்களுக்கு. அப்போ உள்ளங்கையில் பார்க்கும் இந்த மாதிரி சதுரம் கிடந்தா அவங்க எத்தனை வயசில் இந்த மாதிரி தொழிற்சாலை அமைப்பாங்க அந்த கைரேகை பார்த்து நம்ம சொல்லிடுவோம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசையே இல்லாமல் எண்ணங்களே இல்லாமல் இருக்கும். அந்த ரேகை கிடந்துன்னா பிற்காலத்தில் அந்த மாதிரி வரக்கூடிய முன்கூட்டி சொல்லிடுவோம். அது மாதிரி சூரிய விரலில் சதுரம் கிடந்ததுன்னா அவங்களுக்கு ஆணோட கையாக இருந்ததுன்னா வரக்கூடிய பெண் வந்து நிறைய வரதட்சணையோட வரக்கூடியவங்களும் நல்ல அழகான பொண்ணு, அழகுன்னா அவங்களுக்கு பிடிச்ச அழகுல பல விதமான அழகாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க படித்தவங்களா இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பூரிய சொத்துக்கள் நிறைய வரவாக இருக்கும். அது மலையாளத்தில் வந்து தரவாடு மகிமுவாங்க. அப்போ குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி கல்யாணம் நடக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா புதனில் அந்த மாதிரி கிடந்ததுன்னா அந்த கல்யாணமே ரொம்ப பிரபலமாக முடிக்கக்கூடிய கல்யாணம் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு சாதனம் கிடந்தால். அது மாதிரி சுக்கிரமேட்டில் சாதனம் கிடந்தால் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த சுக்கிரமேட்டில் அந்த மாதிரி சாதனம் கிடந்தால் அதில் வெற்றிரேகை எதுவும் கிடந்தால் காதல் திருமணம் நடந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்து அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம். அது மாதிரி சந்திரமேட்டில் அந்த மாதிரி சாதனம் கிடந்தால் வாகன யோகங்கள் வரக்கூடும் சொல்லுவோம். வாகன யோகங்கள் அவங்களுக்கு இஷ்டப்படி உள்ள கார் வாங்குறது, பைக் வாங்குறது, நம்ம வாகனங்கள், சிலவங்க ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு, லாரி தொழில் பார்க்குறவங்க, பஸ் வாங்க, இந்த மாதிரி வாகனத்தில் எந்த மாதிரியான வாகனம் உள் ரேகை வச்சு கணிச்சு சொல்லக்கூடியது. அது மாதிரி செவ்வாய் மேட்டில் அந்த மாதிரி சொன்னால் பூமி சம்பந்தமாக லாபம் வரக்கூடியது. பூமி சம்பந்தம் தொழில் பார்க்குறவங்க இந்த மாதிரி செவ்வாய் மேட்டில் வந்து சதுரக்குரியோ முக்கோணக்குரியோ கிடந்தா அவங்களுக்கு தொழில் லாபம் பூமி சம்பந்தமாக ஒன்றுக்கு அதிகமான பூமிகள், ஒன்றுக்கு அதிகமான வீடுகள் கட்டக்கூட அந்த மாதிரி அவங்க இருக்கும். அதில் ஏதாட்டும் கெட்ட ரேகை இருந்ததுன்னா அந்த மாதிரி கெட்டி நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு முன்கூட்டி தெரியுமா, அது பரிகாரங்களை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அப்போ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் நல்ல ரேகை நிறைய இருக்குது, யாருக்கெல்லாம் கெடுதலான ரேகைகள் இருக்குது, அந்த நல்ல அடையாளங்கள் எந்தெந்த வயசில் நடக்கும், கெட்ட அடையாளங்கள் எந்தெந்த வயசில் நடக்கும், அது வந்து முன்கூட்டி நமக்கு கைரேகையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதத்தில் கூட வந்து நம்ம திசைகள் புத்தியில் மாறும்போது குழப்ப நிலை ஏறும்போது 2 பஞ்சாங்கங்கள் இருக்குது. அதை ஒரு சில வந்து ஜாதகம் கணிக்கக்கூடிய தவறாக இருக்கும், ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடிய தவறாக இருக்கும். அந்த கைரேகை ஒருபோதும் தவறாகாது. அந்த மாதிரி தவறாக வரதுன்னா கைரேகை பார்த்து பலன் சொல்கிற ஜோதிடோட தவறாக தான் இருக்கும். அதை 20 நாள் கொடுக்கப்படும் நேற்று அப்படிங்கிறது அரசு வேலைன்னு சொல்லக்கூடிய வந்து சனி விரலும் பார்ப்போம், குரு விரலையும் பார்க்கணும். இப்போ சனி விரலில் வந்து ஒரு முக்கோண ரேகை இருந்து குரு ரேகையில் வந்து இந்த குருமேட்டில் வந்து சதுரமும் கிடக்கும். இதில் வந்து ரேகை ஒரு கிராஸ் ரேகை போய் அங்கே போய் தொடணும். அது மாதிரி சனி ரேகை ஒரு ரேகை உருப்படியாக கிளை ரேகையாக போக்குறவங்களும் அந்த மாதிரி அரசு வேலை கிடைக்கும். அந்த அரசு வேலையில் கையை அளந்து பார்ப்போம், அந்த மாடலையும் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். சிலவங்க அரசு சம்பந்தமாக தொடர்பு இருக்கும், அரசு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம். அரசு சம்பந்தமாக நல்ல லாபங்கள் வருது, அரசு சம்பந்தமாக பிரச்சனை வரக்கூடிய என்ன மாதிரி அடையாளம் கிடக்கும், இதெல்லாம் கைரேகையில் நமக்கு நிறைய சொல்லலாம். அது மாதிரி குழந்தை பாக்கியம், திருமணம் சம்பந்தம் பார்க்குறது, சிலவங்க இந்த குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு எப்போ இதெல்லாம் ரேகை கிடக்கும், இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ரேகை கிடக்கும் கூட கைரேகையில் நமக்கு பார்த்து சொல்லலாம். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் பாலசுப்ரமணியன், திருச்சி மாவட்டத்துல இருக்கேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது? என் வயது வந்து 40ங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல, எனக்கு உடல் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அது சீக்கிரம் தீருமா என்னன்னு கேட்கணும். கண்டிப்பா தீரும் சார். சரி, இப்ப அதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம், என்ன பேர் சொன்னீங்கய்யா? பாலசுப்ரமணியன் சார். வயசு 40 சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். சரி, வீட்டுக்காரமா RSMT இந்த மாதிரி எழுத்துல முதல் எழுத்து ஆரம்பிக்கிற மாதிரி உங்க வீட்டுக்காரமா பேர் இருக்குமா? ஆங்களா? இல்லை, உங்க வீட்டுக்காரமா பேரு அனுஷியாங்க. அப்போ வருது. ஆமாங்க சார். சரியா, இப்போ வந்து அவங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குமா? அவங்களுக்கு 29 இருக்குங்கம்மா. 29 இருக்குங்க சார். சரி, கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? 6-7 வருஷம் ஆகுதுங்க. சரி சரி. இப்போ அந்த நம்ம வந்து ஜாதக கட்டத்தில் பார்த்தோன்னா 7, 8 இந்த மண்டலத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கும். உங்கள் ஜாதத்தில் அவங்க ஜாதத்தில் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவோம் கையில் கரும்புள்ளி கிடக்கடான்னு சொல்லுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரில் சுக்கிரம் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு சில கரும்புள்ளி கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பார்க்கும்போது ஆயுசுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. வயசு 40 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 42 வயசுக்கு மருத்துவ செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிவர்த்தியாகவும் குணமாகவும் கவலைப்பட வேண்டாம். பேர் கூட இந்த பேரை தவிர இன்னொரு பேரை கூட கூப்பிடக்கூடிய வாய்ப்பு ஜாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 வருஷ காலத்தில் இந்த நோய் நொடியில் பிரச்சனை இருக்கும். அதுக்கு பிறகு குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒன்று கவலைப்பட வேண்டாம். சரியா, வாய்ப்பு வந்து நான் வந்து திருச்சிக்கு வருவேன், தஞ்சாவூருக்குலாம் வரப்போ வாய்ப்பு இருந்தால் கூட நேரம் வந்து பார்த்துக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ராஜாராம் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்க போகிறோம். அவருடைய பெயர்? ஆகாஷ். வயது?
வயது 21. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு ஆகாஷ்காக? ஆகாஷ் அவன் படிப்பு பத்தி கேட்கலாம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரி, அது உங்களுக்கு எத்தனாவது பையன்யா? முதல் 2 பசங்க, முதல் பையன் பேர் கேட்கும். சரி, அவங்க பையனோட எதிர்காலம் கண்டிப்பாக நல்ல சிறப்பாக இருக்குது, பயப்பட வேணாம். இப்போ வயசு 21 வயசு சொல்லியிருக்கீங்க. இடையில வந்து உங்களுக்கு 2013 15 ஒரு 3-4 வருஷம் கொஞ்சம் டைம் செல்லாமல் இருந்திருக்கு. இப்போ இந்த டைம் நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த அடுத்த ஏப்ரல் மாதத்துலேருந்து பையனுக்கு எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினைச்ச அளவு கண்டிப்பாக நல்ல படிப்பாப்பில் உயர்ந்த நிலைக்கு வரப்போ உங்களுக்கு கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் சுப்பிரமணியன், திருச்சியிலேருந்து மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்குறேன் மேடம். அவங்க பெயர்? தீபிகா. வயது? 18. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு தீபிகாக்காக? அவங்க கல்வி இன்னைக்கு +2 எழுத போறாங்க மேடம். அவங்க கல்வி சம்பந்தமா கேட்கணும். அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு கல்வியில என்ன? கண்டிப்பா, நான் தீபிகாக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லுங்க சார். இப்போ உங்களுக்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் வயசு சொல்லுங்க ஐயா. என் பேர் சுப்பிரமணியன் மேடம். சுப்பிரமணியன் சார். வயசு? என்னோட வயசு வந்து 56. சரி, பாப்பாவுக்கு வந்து இப்போ 18 வயசு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கறதோட வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக இருப்பாங்க. நல்ல உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி நீங்கள் மனசில் வந்து சில எண்ணங்கள், ஆசைகள், இந்த லைனில் படிக்க வைக்கணும் அப்படி சில ஆசைகளோடு கேட்கீங்க. அந்த ஆசைகளை வந்து கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பிரச்சனை மூலியமாக தெரியுதையா, கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, இணைப்பில் இல்லை சார். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமணம் அப்படிங்கிறதே ஒரு தடையா நிற்குது இல்லைங்களா? திருமணம் ஆகாம நிறைய பேர் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க. இது வந்து கைரேகையில முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியுமா? இதற்கான தீர்வுகளும் கண்டிப்பாக இருக்குது. தீர்வும் இருக்குது, கணிச்சு சொல்லலாம். அப்போ நம்ம கைரேகை நம்ம பார்த்துட்டோன்னா இப்போ வந்து ஒரு உடல் உபாதைகள் இருக்குன்னா கண்டிப்பாக மருந்து இருக்குது, மருந்து இருக்குன்னா நோய் இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம வந்து ஜோதிடம் பார்க்கும் கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. இப்போ கைரேகை மூலியமாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த வெட்டு ரேகை, தீவிர ரேகை, கரும்புள்ளி கிடக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இறுதி ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகை. இந்த இறுதி ரேகை தான் ஒரு பெண்ணோட கைரேகை பார்த்து திருமணம் எப்போ நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி திருமணம் நடந்த பிறகு அது பிரச்சனை வரக்கூடிய ரேகைன்னு சொல்லி இந்த புதன் விரலுக்கு நேராக சில அடையாளங்கள் இருக்கும், சுக்கிரமேட்டில் சில அடையாளங்கள் இருக்கும். அது நல்ல அடையாளம் தான் அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது, கெட்ட அடையாளம் திருமண வாழ்க்கை தோசை இருக்கும். அப்போ முன்கூட்டி நம்ம வந்து எவ்வளோதான் ஜாதகங்கள் பொருத்தங்களை பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல கல்யாணம் நடந்தாலும் கூட கைரேகையில் வந்து பிரச்சனை இருந்தால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ ஜாதகத்துக்கும் கைரேகைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கூட வேறுபாடுகள் இருக்குமா? இருக்கும். அப்போ நம்ம கைரேகை தான் முக்கியம். அந்த ஜாதகத்தில் கூட தவறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பஞ்சாங்கமே 2 பஞ்சாங்கம் இருக்குது, கணிக்கூடி தவறு வரலாம். ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கும், சில ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும். ஆனால் தோஷங்களாக இருக்கிற ஜாதகத்தில் இருந்தால் கூட கைரேகை நல்லா இருக்கும். அப்போ கைரேகை இப்படி தான் நடக்கும். சில ஜாதகம் பார்த்து கூட நிறைய பேர் கெட்டு போயிருவாங்க. ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும், அதனால கல்யாணம் நடக்காமல் இருக்கும், பொருத்தங்கள் இல்லாமல் கல்யாணம் நடக்கும். ஆனால் அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கைரேகையில் இருக்கும். அப்போ ஜாதகத்தை பார்த்து லேட் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். அப்போ கைரேகையில் நம்ம பார்க்கும்போது நடந்துடும். அப்போ கைரேகை பார்த்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஏன் இவ்வளோ தடங்கள் ஆகுதுன்னா கைரேகையில் சில ரேகைகள் தடங்களாக இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து குழப்படியாக இருப்பாங்க. அப்போ நம்ம கைரேகை நம்ம பார்க்கும் அந்த மாதிரி தோஷங்களை கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி ஜாதகத்தில் வந்து தோஷங்கள் இருக்குதுன்னா அந்த ஜாதகத்திலே மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. போலியான ஜாதகம் கூட தயார் பண்ணி அதனால கெட்டு போகிறவங்க இருப்பாங்க. கைரேகையில் அந்த மாதிரி மாற்றி அமைக்க முடியாது. அதனால தான் நான் உங்கள் கைரேகை பார்க்கணும், உங்கள் ஃபோட்டோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் தப்பான ஜாதகமாக இருக்குது, இது ஏதோ ஒரு மோசடி ஜாதகம் கூட அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம கைரேகை பார்த்து அந்த மாதிரி சொல்லிடுவோம். அப்போ திருமண வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கை எப்படி நடக்கும், கஷ்டமாக நஷ்டமான கைரேகையில் கண்டிப்பாக முன்கூட்டி தெரியலாம். அதில் எதுவும் தோஷம் தான் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் ஸ்ரீதர். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கடலூர்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேம். உங்க வயது? 21. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நான் பி முடிச்சிருக்கேன், ஒன்றும் வேலை கிடைக்கல. நல்ல வேலையா? கண்டிப்பா சார், இப்போ அதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் தம்பி, எந்த ஊர் சொன்னீங்க? கடலூர் சார். கடலூர். வயசு எவ்வளோ சொன்னீங்க? 21. 21. 21. இப்போ படிப்பு முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு? படிப்பு முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுதா? சரி தம்பி, உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு வேலை கிடைக்கும். அது வேலை வந்து வெளி மாநிலத்தில் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தம்பி. அரசு வேலைக்கு வாய்ப்பு கம்மி தான், ஆனால் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி திருமணம் வந்து லேட்டாக தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து காதல் திருமணம், கலப்பு திருமணம் கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை கேட்கல, பிரச்சனை மூலம் தெரியுது. அது வந்து 25 வயசுக்கு கூட அந்த மாதிரிலாம் பண்ணணும். அது இப்போ வேலை வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, கவலைப்பட வேண்டாம் தம்பி. சரியா? அழைப்பிற்கு நன்றி சார். கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அது மாதிரி நிகழ்ச்சி அடுத்த வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து கைரேகை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். அது மாதிரி நேராக பார்க்குறோம். இந்த வாரத்தில் வந்து இன்னைக்கு நாளைக்கு வேலைன்னு வெள்ளி சனி 3 நாள் ரெகுலராக வந்து நான் வந்து சென்னைக்கு வரேன், சென்னையில் வந்து பார்க்கலாம். அது மாதிரி இந்த வாரம் 8ஆம் தேதி வந்து தஞ்சாவூருக்கு வரேன், தஞ்சாவூரில் பார்க்கலாம். அது மாதிரி எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அங்கே வந்து சொந்தமாக அந்த மாதிரி முருகன் கோயில் அமைச்சு கைரேகை ஜாதகம் பிரச்சனை பார்த்துட்டு அங்கே வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் அங்கே வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு சிலர் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, வர வாய்ப்பு இல்லைன்னா அவங்க என்னோட செல் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் மூலிமா கைரேகை அனுப்பிவிட்டாச்சும் ஃபோட்டோ அனுப்பிவிட்டோம், அதை பார்த்து கூட பலன் சொல்லுவேன். வணக்கம். அடுத்த வாரம்.
இவ்வளவு நேரம் நாம கைரேகை குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். வேலைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ராஜா திரு ஜே.பி. ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் ஐயா கௌரவ திருப்பதி ரெட்டி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சார், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அற்புதமான ஆன்மீக தகவல், குட்டி குட்டி கதைகள் எங்களுக்காக பகிர்ந்துப்பீங்க. இன்றைய ஆன்மீக தகவல், இன்றைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னன் ராஜசிம்மன் சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்தார். அவர் வந்து சிவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவாலயம் கட்டும் பொழுது கட்டி அதுக்கான குடமுழுக்குக்கான நேரமும் குறிச்சிட்டார். அந்த நேரங்களில் வந்து அவருடைய கனவுல வந்து இறைவன் சொன்னதாக சொல்லுவாங்க. இறைவன் வந்து இது மாதிரி என்னுடைய இன்னொரு பக்தன் வந்து இந்த நேரத்தில் குறிச்சிட்டான், நேரம் குறிச்சிருக்கான், அதனால் நான் அங்கே போகிறேன், அதனால் நீ வந்து நேரத்தை மாற்றி அமைச்சிக்க அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு ரொம்ப தூங்கி எந்திரிச்ச பிறகு ரொம்ப ஆச்சரியம், எப்படி நம்ம இந்த நேரத்தில் செய்கிறோம், இறைவனே வந்து சொல்லியிருக்காருன்னா அந்த கோவில் எங்கே இருக்குன்னு தேடி போகணுன்னு அந்த இடத்துக்கு தேடி போகிறாருங்க. தேடி போய் அந்த ஊரில் தேடும் பொழுது அந்த கிடைக்கல, எங்கேயுமே கோவில் அந்த கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது, அதாவது இல்லை, கோவில்களே இல்லை. அப்போ அந்த நேரம் பக்கத்தில் விசாரிக்கிறார், யார் இங்கே யாரோ கோவில் கட்டிட்டு இருக்காங்களாம்னாருன்னு. அப்படி யாரும் கட்டலைங்க. ஆனால் கோவில் கட்ட போகிறதா சொல்லிட்டு ஒரு மனிதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து பித்து பிடிச்சது மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு, வேணா அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேர் பூசலார்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை போய் பார்க்குறாரு. அவர் மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்பொழுது வந்து கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம், இது மாதிரி கலசம் வைக்கிறோம், அது குடமுழுக்கான நேரம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அதை பார்த்து ஒரு வணங்கி அவரை கேட்குறாரு, ஐயா நீங்கள் கோவில் கட்டுறதா சொன்னாங்களே அப்படின்னு. ஆமாங்க, மனசில் கோவில் கட்டிகிட்டு இருக்கேன், நிறைய கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு பொருளாதாரங்களை தேடி பார்த்தேன், கிடைக்கல, அதனால் வந்து மனதுக்குள்ளே கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மன ரீதியான ஒரு விஷயங்களுக்கு இறைவன் எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத அதன் இந்த கதை மூலமாக சொல்லுவாங்க. அப்போ வந்து பூசலார் இதனால தான் வந்து அவர் கோவில் கட்டி அந்த விஷயங்களை உருவாக்கும் போது அவர் வந்து மனக்கோயில் கொண்ட பூசலார்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மனம்ங்கிறது எவ்வளோ வலிமையானது, அதாவது மனம் செம்மையானாலே போதும். மனம்ங்கிறது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எந்த விஷயத்தையும் நம்ம சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய இது வந்து ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். அது உடலே கோவில், உள்ளமே இறைவன் அப்படிங்கறத ரொம்ப அழகா வலியுறுத்தி சொன்னீங்க. சரி, இப்படி இருக்கும்போது இப்ப வாஸ்து ரீதியாக ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னே வச்சுப்போமே, ஆனா அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனம், அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, நேர்மறை எண்ணங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த எண்ணங்கள் வாஸ்து குறையை முறியடிக்குமா? கண்டிப்பாக. அது வந்து என்னென்னா, அவங்களுக்கு எண்ணம் வந்து எவ்வளோ நேர்மறையாக இருந்தாலும் அதனுடைய சரௌண்டிங்களுடைய ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் வந்து அவங்கள வந்து மாற்றி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் தடை ஏற்பட்டுரும். இவங்க ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வாஸ்து மூலமாக தடையாயிடும். அப்போ அதனால் வந்து அவங்க எப்போவுமே வந்து வாஸ்து கட்டமைப்போடு இருக்கணும். அந்த இயற்கையை சார்ந்து அப்படின்னா இயற்கையோடு இசைதல், இயற்கையினுடைய அனுமதியோடு இயற்கையின் இசைவுக்கு ஏற்ப இவங்க வீடு அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை அவங்களால செய்ய முடியும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். இப்போ வாஸ்துப்படி தெளிவான ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னாக்கா அது எப்படிப்பட்ட நிபந்தனைக்குள்ள இருக்கணும்? கண்டிப்பாக வந்துங்க, பெரும்பாலும் வந்து எல்லா திசைகளையும் நல்ல திசைகள் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திசைகளுடைய சரிவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வடக்கு சைடு நல்லா இருக்கணும், வடக்கு சைடு சரிவாக இருக்கணும், கிழக்கு சரிவு அதிகம் வரக்கூடாது. ஏன்னா கிழக்கு சரிவு வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய கடன்கள் உருவாகும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துங்க. அதே மாதிரி 4 பகுதிகளும் வந்து காம்பவுண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனுடைய 4 மூலைகளும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ வாஸ்துக்கு இந்த 4 மூலைகளும் சரியாக இருந்து அதுக்கப்புறம் உள் அமைப்புகள், வீட்டினுடைய உள் அமைப்புகள் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுனாலே போதும், அவங்க பிரச்சனையிலேருந்து நிறைய வெளியில் வந்துடுவாங்க. நிறைய பேர்களுக்கு என்னென்னா, வீடு வந்து வாஸ்துப்படி கட்டிட்டேன் ஆனால் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரல அப்படின்னு சொல்லலாம். அது என்ன காரணம்னா, தெளிவான விஷயங்கள் மூலமாக நீங்கள் சொல்லலை, தெளிவான விஷயங்கள் மூலமாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் அணுகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா பிரச்சனைகளை சரி பண்ணிட்டோம் நீங்கள் நினச்சிக்கலாம், ஆனால் பிரச்சனை சரியாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? வாஸ்து குறை எங்கேயும் இருக்குது. அதை மட்டும் தெளிவாக ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை தீர்வு பார்த்துக்கிறது நல்லது. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க அரியலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். அரியலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? என் பேர் செல்வி. செல்விமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா. வீடு வந்து வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. வீடு வந்து தென் கிழக்குல வந்து செப்டி டேங்க் போட்டிருக்கோம். சரிங்கம்மா. அது வந்து வாஸ்து எப்படின்னு கேட்கலாம். வாஸ்து குறைதானம்மா? தென்மேற்கு, அதாவது தென் கிழக்குல சொன்னீங்க இல்லையா?
தென்கிழக்கு. தென்கிழக்கில் வரக்கூடாதுமா செப்டி டேங்க். அது வந்து ஒன்றும் வடமேற்கு அல்லது வடக்கு இந்த சைடில் கொடுங்க. தென்கிழக்கில் செப்டி டேங்க் வரவே கூடாது. அதை மாற்றி அமைச்சிருங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் தமிழ் பேசுறேன் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க மாதனூர்ல இருந்து பண்றோங்க. சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார் எங்களுக்கு வீடு வந்து கட்டிட்டு மோல்டெல்லாம் போட்டு வீடு வந்து பூர்த்தியே முடியல சார். எப்போ ஒரு இப்போ எங்க வீட்டுல சரிங்கம்மா சரிங்கம்மா. அது கண்டிப்பாக வந்து அக்னி தோஷம் இருக்குங்கம்மா. அக்னியும் ஈசானியமும் தோஷம் இருக்கிறதுனால வந்து நோய்வாய்ப்படுதலும் வந்து கடன் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் ஈசானிய பகுதியும் அக்னி பகுதியும் செக் பண்ணணும். அதனால் அதை வந்து ஆலோசனை பண்ணி கேட்டுக்கங்கம்மா. ரொம்ப நல்ல கேள்வி இது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வீடு மேடம். சொல்லுங்க, பேசுங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகா. சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. போன்ல எங்க கூட பேசுங்க. உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சார் என் வீடு 16 பதினாறு கட்டியிருக்கேன். சரிங்க. ஆனால் உள்ள புரியலைங்க. என்ன சார் வீடு? சார் தொடர்ந்து பேசுங்க சார். உங்க வீடு மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 16/17. சரிங்க, பரவாயில்லைங்க, சொல்லுங்க. நீலகலங்கள் வந்து பார்க்க வேண்டாங்க. பொதுவாக வந்து நீலகலங்கள் வந்து வாஸ்துக்கு அவ்வளவா வந்து சப்போர்ட் பண்ணாது. மற்ற அமைப்புகளை பார்த்துங்க. மற்ற அமைப்புகள் வடக்கு வாசலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஈசானிய பகுதியில் வந்து தண்ணி தொட்டியும் இந்த மாதிரி விஷயங்கள் அமைச்சிங்க. நீலகலங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அது பலன் கிடையாது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் கிருஷ்ணன் மேடம், மேல்மருத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நாங்க வந்து இப்ப புதுசா வீடு கட்டிருக்கோம் சார். கார்த்திகை மாசம் கட்டி வீடு கொடுத்துட்டு போனோம். சரிங்க. வீடு கட்டினதுல இருந்து ஒரே பெரிய பிரச்சனை இது, கடந்த வரல பெருசா இருக்கு மேடம். சரிங்க. அக்னி பகுதியில் தோஷமா இருக்குங்க. செப்டி டேங்க்ல ஏதாவது தப்பா போட்டிருக்கீங்களா, மாற்றி அமைச்சிருக்கீங்களா இந்த பக்கமாவது? இல்லையா சார், இந்த பக்கம் வந்து தண்ணி தொட்டி தானே இருக்கு. சரி, ஓகேங்க. அதான் அக்னி பகுதியில் தோஷம் இருக்குங்க. அக்னி பகுதியை வந்து சரி பண்ணிங்க. காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதனால அதை மட்டும் செக் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், பொதுவாகவே வடக்குல வந்து பொது சுவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே வாஸ்து ரீதியாக, இதனை குறித்த உங்களுடைய கருத்து? கண்டிப்பா வடக்கு சைடு வந்து பொது சுவர் அப்படின்னா ஒரே வீடு இருக்கும். அது 2 பேருக்கு பாகமா போட்டு கொடுப்பாங்க. பெரியவனுக்கு ஒன்று, சின்னவனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அது பொது சுவராக வரும்பொழுது வடக்கு சைடில் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா ஓரளவு சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வால் வந்து க்ளோஸ் ஆகிடும். வடக்கு சைடில் இடம் வேணும், அந்த இடம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று அந்த இடத்துல வந்து உள்ள தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று அமைப்பாங்க. ஏதாவது ஒன்று அவங்க ஈசானியத்தில் அமைக்கும் பொழுது வடக்கு சைடில் உள்ளவங்களுக்கு அது அக்னியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு பாதிக்கும். அதனால பொது சவருங்கிறதே கூடாது. தனித்தனி வீடாக இருக்கிறது ரொம்ப நல்லது சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் இருக்கு இல்லையா? அபார்ட்மெண்ட் சிஸ்டம்ல வந்து இது எப்படி சார் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? அபார்ட்மெண்ட்டில் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இப்படி வந்துடுறதுனால அது ஒன்றும் பிரச்சனைகள் வராது. ஏன்னா பொது சுவராக இருந்தாலும் இந்த மாதிரி பள்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் வந்து அது வந்து வாஸ்துக்கு வந்து ஒரு 70% தான் சப்போர்ட் பண்ணும் அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் அதில் கொடுக்குற ஓடிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள், மாடிப்படி, லிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வாஸ்துக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிக்கும். அது மாதிரி நிறைய வீடுகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு அக்னியில் வந்து அந்த லிஃப்ட் இருக்கும், அவங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்கும், உடல் உபாதை தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி கன்னி மூலையில் அந்த மாதிரி லிஃப்ட் இருக்கும், அதாவது தென்மேற்கு மூலையில் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை மாற்றி அமைச்சிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த வீட்டை மாற்ற முடியலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சுட்டு அதுலேருந்து மாறிக்கிறது நல்லது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அதாவது நாங்க வணக்கங்க. சொல்லுங்கம்மா. வந்துங்க, இப்ப நாங்க கட்டிருக்கிற வீட்டுக்கு தென் மேற்குல வந்து ஒரு கிணறு இருக்குதுங்க. நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரிங்கம்மா. அதே மாதிரி ஈசானியத்திலயும் கிணறு இருக்குதுங்க. சரிங்கம்மா. அதனால வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருங்களா? கண்டிப்பா. பையன் வந்து சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி கடகல கத்திர பிறந்திருக்கிறாருங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லைம்மா. நீங்க வந்து தென்மேற்குல இருக்கிற கிணறுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருங்க. அதாவது வீட்டுக்கும் கிணறுக்கும் இடையில வந்து தென்மேற்குல இருக்கிற இந்த கிணறுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருங்க. அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம இருக்கும். இல்லாட்டி நீங்க சம்பாதிக்கிற பணங்களும் செலவுக்கும் பேலன்ஸாகவே இருக்கும், ஒரு சமமாகவே இருக்கும். அதாவது வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க, அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். அதனால அதை மாற்றி அமைச்சிங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
காடாமொழியில இருந்து மகாலட்சுமி பேசுறேங்க. மகாலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. உங்க நம்பர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா, சொல்லுங்க. நான் மேற்கு பார்த்து வாசப்படியும் தெற்கு பார்த்து வாசப்படியும் வச்சிருக்கேன் சார். ரொம்ப நாளா வீடு கட்டி ஆசை கட்டினா நாங்க இருக்க முடியல சார் என்னால. சரிங்கம்மா. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வீட்டு காம்பவுண்ட் இருக்குங்களாம்மா? இல்ல சார், காம்பவுண்ட்ல இல்ல சார். காம்பவுண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கம்மா. ஏன்னா தெற்கு மேற்குங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. காம்பவுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவப்படுத்துங்க. அதாவது ஈசானியத்தில் தண்ணி தொட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துருங்க. கண்டிப்பாக பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுறேங்க. பாண்டிச்சேரியிலேருந்து யார் பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆனி மாதம் வீடு கட்டணுங்க. சரிங்க. அது ஆனி மாதம் வீடு கட்டுறதுல எதனா பரிகாரம் இருக்குதாப்பா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த வீடு வந்து எந்த மாதத்தில் வேணாலும் கட்டலாம். நல்ல நேரங்கள், இந்த கெட்ட நேரங்கள்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். வீடு மட்டும் வாஸ்துக்கு சரியாக இருந்தால் போதும், நல்ல அமைப்புகள் இருந்தாலே போதும். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு வந்து அதை தவிர்க்கிறதுக்காக அதற்கு ஒரு சொல்யூஷனா வந்து இப்போ மீன் வளர்க்குறாங்க, இல்ல ஃபெங்ஷு, இல்ல சிரிக்கும் புதர் சிலை வைக்கிறாங்க இல்லைங்களா? இதனால அந்த குறைபாடுகள் நீக்கப்படுமா? கண்டிப்பாக வந்து மன ரீதியான பிரச்சனைலாம் இது வந்து, அதாவது இந்த வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்க்குறது அப்படி இந்த உயிரினங்கள் வளர்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிராமங்களில் வளர்ப்பாங்க, ஆடு மாடுகள் இதெல்லாம் வளர்ப்பாங்க. நமக்கு வர்ற தோஷங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே அதை பாதிக்கும். அப்போ வந்து தலைக்கு வந்து தலைபாகையோட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீட்டில் வளர்க்குற மீன்கள் வந்து சில டைமில் வந்து இறந்து போயிடும். அப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த மீன்கள் இறந்துடும். அந்த மாதிரியான சேஃபர் சைடுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான். மற்றபடி நீங்கள் ஃபென்ஷுயோ இல்லை யந்திரங்களோ எந்த விஷயங்களை உருவாக்கினாலும் அது வாஸ்துக்கு சப்போர்ட் பண்ணாது. அது மன ரீதியான விஷயங்கள் தான். மனசுக்கு நமக்கு இது சரி, இந்த விஷயம் வச்சுருக்கிறோம், நம்மளை பாதுகாத்துறோம் அப்படின்ட்டு கையில் வந்து ஒரு முடிக்கயிறு ஒன்று கட்டிட்டு போகிறோம், எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போயிடலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த மன உந்துதலை கொடுக்கறது என்ன, தனியாக ஒரு பொருள், அது மாதிரி தான். மற்றபடி வந்து உங்கள் மனதைரியம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப மனதைரியம் இருந்தாலே போதும், கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம். தைரியத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சார், இன்னொரு சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போ அந்த அபார்ட்மெண்ட் பிளாட் இருக்குங்களா, எதிர்க்க வாசல் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, செப்பல் ஸ்டாண்ட் வந்து வீட்டு வாசல்ல போடுறதுதான் எல்லா வீட்லயும் வழக்கமா இருக்கு இல்லைங்களா? அப்படி போடும்போது எதிர் வீட்டுக்கு நேரா அந்த செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு, இல்ல எதிர் வீட்டுல போட்டாங்க நம்ம வீட்டுக்கு நேரம் செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு, இது குறித்து வாஸ்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு? கண்டிப்பா அது வந்து தோஷமாகாது. ஆனா வந்து மன ரீதியான ஒரு உளைச்சலை கொடுக்கும். வந்த உடனே செருப்பை பார்த்துட்டு நம்ம வெளியில போறோமே அப்படிங்கிற மாதிரி வரும். அதை மட்டும் தனியா அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி அது ஒரு மூடி போட்டு வைக்கிற மாதிரி வச்சிருங்க. அது மட்டும் போதும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர், வாஸ்து ராஜா திரு JP ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் ஐயா. கார்போர்ட்டிக்கு வந்து தனியாகவே கொடுங்க. அதை வீட்டை வந்து அதாவது வீட்டோட ஜாயின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஈசானியத்தில் கொடுக்கணும், அதாவது உச்ச பாகங்களில் கொடுக்கணும். நீங்கள் தனியாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா காம்பவுண்டை தொடாமல் தனியாக கொடுங்க, கார் ஷெட்டு அப்படி கொடுக்கறது நல்லது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நாங்கள் மாவட்டத்திலிருந்து ஆலம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சார், நான் ஐயா சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க சார். வாடகைக்கு இருக்கிறோம் சார். சரிங்க. இதுல வந்து வந்ததுல இருந்து வேலை செய்ய வர மாட்டேன் கடன் சொல்லியா இருக்கு சார், அதனால கேட்கணும். சரிங்க. வீடு வந்து வாஸ்துக்கு தோஷமா இருக்கீங்க, அதாவது வந்து வடமேற்கு பகுதி வாஸ்துக்கு தோஷமா இருக்கு. அதனால வந்து அதை நீங்க மாற்றி அமைச்சிங்க. தெற்கு பார்த்த வீடா இருந்தா கண்டிப்பா வந்து மாறிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வீட்டுல வந்து இந்த எந்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இந்த எந்திரங்கள் வாஸ்துவிற்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? கண்டிப்பா நல்ல ஒரு அருமையான கேள்வி தான். பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எந்திரங்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து அந்த சக்கரங்கள் தான் உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சக்கரங்கள் உருவாக்குறாங்க. அந்த சக்கரங்களில் வந்து ரேடியோ பவரை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதாவது வந்து பீஜ மந்திரங்கள் மூலமாக, அதாவது வங் சங் டங் ரிங் மாரா
வசி வசி இது எல்லாமே வந்து பீஜ மந்திரங்கள். இந்த பீஜ மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது ஏற்படுற ரேடியோ பவரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவாங்க. அது எதில் எல்லாத்துலேயுமே ஸ்டோர் ஆகும். நீங்கள் செவரில் ஸ்டோர் ஆகும், எல்லா இடங்கள்லையும் ஸ்டோர் ஆகும். ஆனால் பர்டிகுலராக வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு, அதாவது தங்க பிளேட்டு, அதில் வந்து ஸ்டோரேஜ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து வெள்ளி, மூணாவது வந்து தாமிரம், காப்பர்னு சொல்லக்கூடிய அந்த இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அந்த ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு கையால் தொடும் பொழுது நியூட்ரல் ஆகிடும். இந்த காப்பர் பிளேட்டை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதனுடைய எனர்ஜிங்கிறது நியூட்ரல் ஆகிடும். அப்போ பாடி அந்த நியூட்ரல் பண்ணும்போது என்னாகும், சக்தி இல்லாமல் போயிடும். நீங்கள் சாதாரணமாக மின்கலன், அதாவது பேட்டரின்னு சொல்லக்கூடிய மின்கலனை வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுருப்பாங்க. என்னென்னு கேட்டாக்கா உயர் மின் அழுத்தத்தின் மூலமாக ஏற்படுற அந்த சார்ஜ் வச்சுருப்பாங்க, உள்ளே வந்து புஷ் பண்ணி வச்சுருப்பாங்கனால அழுத்தி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அவ்வளோ அழுத்தத்தில் உள்ளதே சீக்கிரம் குறையும் பொழுது இந்த எந்திரங்கள் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணும், அப்போ கையால் தொடும் பொழுது கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதாவது எந்திரங்கள் எல்லாமே வந்து வாஸ்துக்கு சரியில்லாத இடத்துல நீங்கள் கொண்டே வச்சுருந்தாலும் அது கடலில் கொட்டப்பட்ட ஒரு பெருங்காயம் மாதிரி தான், அது வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வாஸ்துக்கு கட்டமைப்பான ஒரு விஷயத்தை கொடுத்துடணும். கரெக்டான இடங்களில் கரெக்டான அமைப்புகளை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா எந்த எந்திரமும் தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற்றுடுவீங்க. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும். கரெக்டான இடம் அப்படின்னா அது எந்த இடம் சார்? கரெக்டான இடங்கள்னு எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதாவது கன்னிமூலை அப்படின்னு தென்மேற்கு பகுதிகள் வாஸ்துக்கு சரியாக இருந்து அந்த பகுதியில் உயரமாக இருக்கணும். அதே மாதிரி அக்னி பகுதியில் கிச்சன் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும். ஈசானியத்தில் தண்ணி தொட்டி கொடுக்கணும். வடக்கு சரிவு மட்டும்தான் இருக்கணும், கிழக்கு சரிவு வரவே கூடாது. மேலே போடுற கூரையாக இருந்தாலும் கிழக்கு சரிவு கொடுக்காதீங்க, அது நிறைய கடன்களை கொடுத்துரும், சட்டசுக்களை கொடுக்கும். கிழக்கில் அதிகமான இடங்கள் விடாதீங்க, அது நிறைய சட்டசுக்கள் கொடுக்கும். நம்மளை வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நிறைய தவறு பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது இதெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். கிழக்கு பகுதியில் அதிகமாக இடம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் பண்ணுறது தவறே இல்லைங்கிற குருட்டு நம்பிக்கை வரும். அது யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்கா கிழக்கு பகுதியில் அதிகமாக இடம் இருக்கிறது. அதனால தான் நிறைய பேர் வந்து சட்டசுக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்னி தோஷம் தான் அவங்களுக்கு காரணம். அதனால் வந்து இந்த அமைப்புகள் தான் சரியான அமைப்புகள். இதில் நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. வரதில் பேசிக்கலாம். சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேம், ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் மேம். ஸ்ரீனிவாசன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்செங்கோடு மேம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் ஐயா. கொஞ்சம் வீடு பரப்பு வாசப்படியில் இருக்கு. சரிங்க. அப்பா பக்கமா இறந்துட்டாரு. சரிங்க. இறந்து ஒரு நாளாவது. சரிங்க. வீட்டுல நிறைய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. தெரியல. அது கண்டிப்பா வடமேற்கு பகுதி செட் ஆகல. அதான் ஏன் வடமேற்கு பகுதி தோஷமா இருக்குங்க. வடமேற்கு பகுதியில் ஒரு செப்டிக் டேங்கோ இல்லை போர்ட்டிகோ, பள்ளமான போர்ட்டிகோ கொடுத்தா ஹார்ட் பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி அகால மரணங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து வடமேற்கு பகுதிகள் இருக்கும். அதனால அந்த இடத்த வாஸ்துக்கு ஆலோசனை செஞ்சு கேட்டுங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க மயிலாடுதுறையில இருந்து பிரியா பேசுறோம் மேடம். பிரியாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். நாங்க வடக்கு பார்த்து வாசல் வச்சிருக்கோம் சார். சின்ன கூரை வீடு தான் கட்டியிருக்கோம் சார். சரிங்கம்மா. பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சாலும் எவ்வளவு கையில நிக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பாங்கம்மா. கூரை வீடுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து 4 பகுதி காம்பவுண்ட் போடுறது உங்களுக்கு வசதி இருக்காது. அதனால வந்து வேலிகள் வச்சு வேலியில வந்து ஷீட் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் ஷீட் வச்சு கட்டிடுங்க. அது இருந்தால் ரொம்ப நல்லது. ஈசானிய பகுதியில் பள்ளமாவோ ஏதாவது தண்ணி தொட்டியோ இந்த மாதிரி விஷயங்கள் அவசியம், அது மட்டும் செலவு பண்ணி செஞ்சுருங்க. என்னன்னாக்கா பெரும்பாலும் அந்த விஷயங்களை கேர் எடுத்துக்கிறது இல்லை எல்லாரும். இந்த வேலிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், காயத்ரி. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? காயத்ரி மேடம். காயத்ரிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நகரிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் சார். வடக்கு கிழக்கு வாசப்படி வச்சிருக்கோம். சரிங்கம்மா. தென்மேற்கு வடமேற்கு வந்து படிக்கட்டு, கீழே பாத்ரூம், டபுள் பெட்ரூம் போட்டிருக்கோம் சார். சரிங்கம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க, என்ன கேக்குறீங்க? என்ன பிரச்சனை இல்லை சார், இப்பதான் கட்டிட்டு இருக்கோம். அது எப்படி என்ன கரெக்டா வச்சிருக்கிற மாதிரி ஈசானி முறையில போர் போட்டிருக்கோம். 3 பக்கம் காம்பவுண்ட் போட்டிருக்கோம். பக்கத்துல வந்து வீடு கட்டியிருக்காங்க. சரி, பரவாயில்லம்மா. நீங்க பண்ணிருக்கிற எல்லாமே வாஸ்துக்கு தான் பண்ணிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாஸ்துக்கு நேரடியாக பரிசோதனை பண்ணும்போது மட்டும்தான் இன்னும் தெளிவான விஷயங்கள். இப்போ நீங்கள் பேசிக்கான வாஸ்துக்கு எல்லாம் சரியாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுலேருந்து பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்னும் மைனூட்டாக செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு டீட்டெயில் கொடுக்க முடியும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இன்றைய வாஸ்து தகவல். கண்டிப்பாக வாஸ்து தகவல் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா பெரும்பாலும் வந்து நம்ம மன ரீதியான விஷயங்கள், மனசுக்கே சொல்கிறேன் தெரியுமா, மன ரீதியான ஒரு விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னென்னா இந்த ஆல்ஃபா மைண்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். எப்போ வந்து நம்ம ஆல்ஃபா மைண்டில் ரிஜிஸ்ட் பண்ணுறோமோ அது சீக்கிரமாக என்ன வந்து
பிரபஞ்சம் முழுக்க பிரதிபலிக்கும், சீக்கிரமாகவே அந்த விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஒன்றா அந்த ஆல்ஃபா மைண்டுக்கு எப்போ போக முடியும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7 ஆதார சக்கரங்கள் சரியாக இயங்கணும். அப்போ உடம்புல உள்ள மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம்ங்கிற இந்த 7 ஆதார சக்கரங்கள் கரெக்டாக இயங்கினாலே போதும், உங்களுடைய ஆறா சரியாக இயங்கும். இந்த ஆறா சரியாக இயங்கும் பொழுது உடல் உறுப்புகள் நல்லா இயங்கும். இது நல்லா இயங்கும் பொழுது நல்ல தூக்கம் வரும். அப்போ இந்த எண்ணங்களை வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த செயல்பாட்டு கொண்டு வந்துடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தூக்கத்துக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலை தான் ஆல்ஃபா நிலை. அந்த ஆல்ஃபா நிலையில் உங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கணும். அப்போ வந்து பதிவு வைக்கணும். அப்போ பதிவு பண்ணால் என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் அந்த விஷயங்களை நல்ல விஷயங்களே நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படி எப்பொழுதும் நல்ல விஷயங்களே நினச்சிங்கன்னா தூக்கத்துலையுமே அந்த நல்ல விஷயங்கள் பதிவாகும், சீக்கிரமாக உங்கள் காரியங்கள் நடந்துடும். இதற்கு கை கொடுக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு எது சார்? கண்டிப்பாக அது வந்து வடக்கு தான் முக்கிய காரணம். வடக்கு உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே மன ரீதியான உளைச்சல்கள் குறையும். அப்படி குறையும் பொழுது கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். உங்களுக்கு ஈஸியாகவே காரிய செயல்பாடுகள் வந்துடும், காரிய சித்தி கிடைச்சிரும். ஒன்று சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வளர்மதி மேடம். வளர்மதி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து தெற்கு வாசல் வந்து பூர்வீக வீடு இருக்கு. சரிங்கம்மா. ரோட்டு மேல வீட்டுக்கு போனாலே ஏதாவது பிரச்சனையாகிட்டே இருக்கு. நாங்க சொந்த வீட்டுக்கு போகலாமா? இல்லை, அது வந்து அதான் சொல்ல, தெற்கு பார்த்த வீடுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அக்னி தோஷங்கள் இருக்கும். அக்னி தோஷம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், மன உளைச்சல்களை கொடுக்கும். அதனால் வந்து அந்த இடத்த சரி பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா நல்லது. அதுலேருந்து பிரச்சனைலேருந்து தப்பிச்சிடலாம். வாழ்த்துக்கள். காம்பவுண்ட் வைக்க முடியாதுங்களா? ஆமா, வாசல்ல வந்து பெரிய ஓட கழிவு நீர் போகுது. அதான் அப்போ அதான் தெரியும். தெற்கு பகுதியில், அக்னி பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலே கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டை வந்து ஃப்ரண்ட் சைடு குறைக்கணும். ஃப்ரண்ட் சைடு குறைச்சி கேப் கொடுக்கணும். காம்பவுண்டுங்கிறதுக்கும் கேப் கொடுத்து வீட்டை கண்டிப்பாக ட்ரிம் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து குறைக்கணும். குறைச்சாதான் வந்து பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வீடுக்கு வாஸ்து பத்தி சொல்லிட்டீங்க சார். இப்போ மனை வாங்கும் போது அதுதான் வந்து ஒரு வீட்டின் ஆதாரம் இல்லைங்களா? அந்த மனை வாங்கும் போது வாஸ்து ரீதியாக எந்த விஷயம்லாம் நம்ம வந்து கண்டிப்பா கவனிக்கணும்? கண்டிப்பா மனைகள் வந்து பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய இடங்கள்ல வந்து லேஅவுட் போட்டிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து வாஸ்துக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த இடங்கள் போனீங்கன்னா வடக்கு சரிவாக இருக்குன்னு நல்லது. இன்னொன்று வந்து ரோடு அமைப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சில ரோடு அமைப்புகள் வந்து தெரு குத்தல்கள் வரும். அதெல்லாம் வந்து கவனமாக எடுத்துக்கணும். நீங்கள் ரோடு அமைப்புகள் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போகுது அப்படின்னா அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் நல்லது. அங்கே எங்கேயாவது பெண்ட் ஆகும்போது அந்த வளைவினுடைய தாக்கம் வந்து உங்கள் மனைக்கு வரும். அந்த தாக்கங்கள் தான் சில வீடுக்கு வந்து உச்சத்தாக்கம், சிலருக்கு நீச்ச தாக்கம்னு சொல்லுவாங்க. அந்த உச்சத்தாக்கம் அப்படின்னு வரும்பொழுது வாஸ்துக்கு வந்து 30லேருந்து 60 டிகிரிக்குள்ளே வரும்பொழுது மனைகளுக்கு மட்டும்தான் அதிகமான பொருளாதார வசதிகள் இருக்குது. இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிற நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்வர்ய மனன்னு சொல்லுவாங்க. 30லேருந்து 60 டிகிரி இன்றைக்கி நம்பர் 1 இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லா வீடுமே பார்க்குறேன். அந்த மாதிரி ரோடு அமைப்புகள் தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ரோடு அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு பொருளாதாரம் நிறைய வந்துட்டு இருக்கு. கேட்க கோடிக்கணக்கில் அவங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. அப்போ காரணம் 30லேருந்து 60 டிகிரியில் தெருக்குத்தல் வரும்பொழுது மட்டும்தான் அவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வர்றாங்க. மிகவும் சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து மீனாட்சி பேசுறோம். மீனாட்சி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா. பேசுறோம். ஏன் நாங்க அம்மா உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்றீங்க. நாங்க மாசம் சவுண்ட் குறைங்க. மாசம் சக்தி நாராயண பூஜை பௌர்ணமி அன்னைக்கு பண்றோம். சரிங்கம்மா. அது வந்து எங்க வீட்டுக்காரருக்கு சுத்தமா பிடிக்கல. பௌர்ணமி பூஜை பண்ணுனா வீட்டுல லட்சுமி கடாட்சம் போயிரும்னு அவரு எங்கிட்ட மாசம் சண்டை போடுறாரு. நான் வந்து அது கும்பிட்டாதான் நமக்கு தொழில் வியாபாரம் வீட்டுல விருத்தி ஆகும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அவரு அதை செய்யவே கூடாதுன்னு சண்டை போடுறாரு. சாமி நீங்களே முடிவு சொல்லுங்க. சரிங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைம்மா. வீடு வந்து வாஸ்துக்கு சரி பண்ணீங்க. அதாவது ஈசானிய பகுதியில் வந்து தண்ணி தொட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுங்க. கன்னி மூலையை கவனம் எடுத்து அந்த இடத்தையும் வந்து சரியாக அமைச்சிங்க, அது போதும். மற்றபடி வந்து இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதனால வந்து இது சண்டை போட்டுக்காதீங்க. பொறுமா என்னன்னா அக்னி பகுதி வாஸ்துக்கு தோஷமா இருக்கு. இதனால தான் வந்து இந்த பிரச்சனைகளே வரும். ஈசானியத்தில் ஒருவேளை அடுப்பு இந்த மாதிரி வந்து சமையல் கட்டு இருந்துச்சுனாலே இந்த மாதிரி சண்டைகள் வரும். இதை மட்டும் மாற்றி அமைச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார வாஸ்து பிரகாரம் வீட்டுல ஈசானிய மூலையில தான் நீர் தொட்டி எல்லாமே இருக்கு. ஆனா அடுப்படி எல்லாமே இருக்கு. வீட்டுல நல்லபடியா தான் நாங்க ஆட்டோமேட்டிக்ல இருக்கோம். சொந்த வீட்டுலதான் இருக்கோம். பிள்ளைங்க 2க்கு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கு. அவர்தான் யாரோ பேச்ச கேட்டுக்கிட்டு பண்ணாதே. இல்ல, உங்களுக்கு திருப்தி இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்கம்மா. உங்களுக்கு திருப்தி இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால வந்து அது குறையே கிடையாது. நீங்க அப்படி ஆன்மீக விஷயத்துல போறதுனால ஒருத்தரை வருத்துறதுனால வர்ற பிரச்சனைகள் வரக்கூடாது. நீங்க ஆன்மீக விஷயத்துல போங்க. நீங்க அதாவது பக்தி மார்க்கத்துல போங்க. அது இன்னொருத்தரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம். வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி. எங்க வீட்டுக்காருக்கு
சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரருக்கு சுகர் வந்து இடது கால் வந்து ரொம்ப புண்ணாட்டம் ஆயிடுச்சு. நாங்களும் பண்ணாத வைத்தியம் இல்ல. குலதெய்வம் தென்மேற்கு பகுதியில் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சாலாம் சுகர் குறையாதுமா. நீங்கள் வந்து தென்மேற்கு பகுதிகளில் வந்து வாஸ்துக்கு தோஷமான அமைப்புகள் இருக்குது. அதனால் வந்து தென்மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்கோ அல்லது பள்ளங்களோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு சுகர் வரும். அது கால் வந்து ஃபிங்கர்ஸ்லாம் கட் பண்ணுறது மாதிரி நிலைமைகள் வந்துடும். தென்மேற்கு பகுதியை ரொம்ப கவனம் எடுத்துங்க, அதில் தான் தோஷம் இருக்குது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைரேகை மற்றும் வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.